நாள் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக செயின் ஸ்மோக்கர் நான். அது மேரேஜுக்கு அப்புறம் தான் விட்டேன். நான் அதை விடுறதுக்கு வந்து விடவே மாட்டேன்னாங்க. நீங்களாம் ஸ்மோக் விடவே மாட்டேன்னாங்க. சீரியஸாக விட முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது கண் எனக்குலாம் ஒரு 3-4 நாள் தூக்கமே இடையில போயிடுது. போனவே ஒரு 2 தடவை உடச்சிட்டு இது என்ன பண்ணலாம், இதுலேருந்து வெளியே வருது. ஒரு சாதாரண முத ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுது, ஒரு ரீல்ஸ்லையோ ஒரு ஃபேஸ்புக்லையோ, லைக் கமெண்ட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் தன்னோட ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஆடை குறைப்பு செய்யும்போது அதுக்கு வந்து ஒரு 1000 லைக் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்ஸ்டாவில் வரீங்களா இருக்குங்க. எனக்கு இப்போ வாங்கி இன்ஸ்டாவில் பார்ப்பாங்க. எனக்கு வந்து எவ்வளோ 1080 என்னமோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பர்டிகுலர் வச்சுருக்காங்க 3000-4000 வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து 1080 தான் வச்சுருக்கீங்க. ஓ இப்போ ஃபாலோவர்ஸ்க்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ன மொபைல் இருக்குது, குரூப் 25,000 குரூப் இருக்குது. எல்லா குரூப்லையும் சேர்த்து விட்றாங்க. இதுலேருந்து வெளியே வர முடியல. பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குரூப் இருக்குது. மொத்தம் வாக்கிங் குரூப்பு, மளிகை கடை குரூப்பு, மாவு வாங்குற குரூப் ஒன்று இருக்குது. இந்த தோசை மொத்தமாக வாங்குறது தான். இது மாதிரி 25 குரூப். காலையில் எழுந்திரிச்சோன்னு எல்லாம் குட் மார்னிங், நைட்டு தூங்க குட் நைட். நீங்கள் சொல்லலாம் நம்ம தூங்க மாட்டோம், எழுந்திரிக்க மாட்டோமா. விசில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் ஆண்டனி அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களில் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு பாட்டில் ராதா ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, ஹீரோவுக்கு தம்பியான கேரக்டர். உங்களை அந்த கேரக்டரில் பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு குடிகார அண்ணனுக்கு தம்பியாக இருந்துட்டு அவரை கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படியான ஒரு கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா பாட்டில் ராதா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லும்போது நான் வந்து கொஞ்சம் ஹியூமரான ரோல் இருந்தது அதில். இந்த ஆடிஷன் சென்டரில். ஓகே, சரி அதில் போனால் நிறையா ஒர்க் பண்ணலாம், அந்த சென்டருக்குள்ளே கொஞ்சம் ஃபன்னாக நிறையா விஷயம் ஒர்க் பண்ணலான்றதுக்காக நான் அந்த ரோல் ட்ரை பண்ணேன். இல்லை அவர் ஆல்ரெடி நான் ரைட்டர்னு நீளமில் ஒரு படம். ஆமாம். இப்போ சமுத்திரக்கண்ணன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஹியூமரான பண்ணியிருந்தனால சரி அதே மாதிரி வந்துடும் அப்படின்னால இதில் கொஞ்சம் இன்னொரு தம்பி ரோல் இருக்குது, கொஞ்சம் சின்சியராக இருக்கும், கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அது சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எதனால் அந்த ஆசை வந்துச்சு ஒரு அடிக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய ஹியூமரஸான கேரக்டர் பண்ணலாம்? இல்லை, அது நம்ம நிறையா ரோட்டில் போகும்போதோ நிறையா நம்ம சந்தித்த கேரக்டர்கள் சில நேரத்தில் நம்மளே அந்த மாதிரி இருந்துருக்குறோம். அதனால சில அந்த மாதிரி நிறையா ஒரு ஹியூமராக நல்லா சிரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா அதில் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆட்டிடியூடாக பெர்ஃபார்மன்ஸாக நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்னொன்று நம்ம என்ன தான் ரோல் பண்ணாலும் ஹியூமராக ரோல் பண்ணுறது வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகிடுது. ஓகே, இப்போ எமோஷனலாக நிறைய கேரக்டர் பண்ணலாம், அதோட ரீச்சோட ஹியூமராக பண்ணுறது வந்து ஈஸியாக போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுது. ஓகே, அது இன்னொன்று நமக்கு அதில் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு அந்த மாதிரி ரோல் பண்ணுறதுல. அதனால கேட்டேன் அவர்கிட்ட. ஓகே. இப்போ அந்த படத்துக்கு வந்துட்டு இருக்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரியை கொண்டாடிட்டு இருக்கேன்லாம் நம்ம சொல்லலாம். ஆமாம். அது எனக்குன்னா இப்போ குடும்பஸ்தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. மணிகண்டனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சாதாரணமாக இந்த உயரத்துக்கு அவர் வரல. எவ்வளோ ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்து நீ சமகாலத்தில் ஒரு ஹீரோவாக வந்து நின்னது குடும்பஸ்தான் ஒரு பெரிய வெற்றி. அதோடு சேர்த்து பாட்டில் ராதாவும் அந்த போட்டியில் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இந்த பாட்டில் ராதாவில் வந்து இந்த ட்ரிங்க் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ட்ரிங்க்னு இல்லாமல் ஜென்ரலாக அடிக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த பாட்டில் ராதாவில் வந்து ஒரு குடி நோயாளியை பற்றி சொல்லியிருக்காங்க. குடினால என்னென்ன பாதிப்புகள் வரும் அதோட. இன்றைக்கி இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நீங்கள் மெடிக்கலோடதே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ட்ரிங்க்ஸுக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கலாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வைங்க, அது ப்ளட் செக்கப்பில் இருந்து லிவரில் இருந்து அதுக்கு ஒரு கடல் மாதிரி அது அவ்வளோ மெடிக்கலாக அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டுனால தான் அந்த டாஸ்மாக வந்து அவங்களால இது பண்ண முடியும். எவ்வளோ குடி இது பாதிக்கப்படுது அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து மொபைல் அடிக்ஷன்ன்றது அது முடிவு. இப்போ சொல்கிறோட நான் மட்டும் அப்படின்னு இல்லை, நானுமே அந்த அடிக்ஷனுக்கு ஒரு ஆள் தான். அதுலேருந்து வெளியே வர முடியல. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னா மொபைல் எங்கன்னா கேட்குற மாதிரி இருக்குது. நானே இப்போ நான் அதுலேருந்து வெளியே வர முடியல. இப்போ நம்மளால் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக செயின் ஸ்மோக்கர் நான். அது மேரேஜுக்கு அப்புறம் தான் விட்டேன். நான் அதை விடுறதுக்கு வந்து விடவே மாட்டேன்னாங்க. நீங்களாம் ஸ்மோக் விடவே மாட்டேன்னாங்க. சீரியஸாக விட முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதோட போயிட்டீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அரை மணி நேரம் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் பாருங்கள், அவ்வளோதான் டைம். நம்ம சொல்லிட்டு இங்கே வெளியே போய்ட்டுருக்கோம், மொபைல் கையில் இருக்கும். இன்னொன்று வந்து நீ வரும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை தான் பெண் குழந்தைகளோ பெண்களுக்கான அது வந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுறதுன்னு தெரில இந்த சோஷியல் மீடியா. ஏன்னா
ஒரு சாதாரண முத ஒரு பொண்ணு வந்து ஒரு 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 ஃபோட்டோ எடுத்து போடுது, ஒரு ரீல்ஸ்லையோ ஒரு ஃபேஸ்புக்லையோ, லைக் கமெண்ட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் தன்னோட ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு ஆடை குறைப்பு செய்யும்போது அதுக்கு வந்து ஒரு 1000 லைக் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்னு போகும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து அது இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ எனக்கு கேட்பாங்க ஷூட்டிங்கில், சார் இன்ஸ்டாவில் வரீங்களா? இருக்குங்க. எனக்கு இப்போ வாங்கி இன்ஸ்டாவில் பார்ப்பாங்க. எனக்கு வந்து எவ்வளோ 1080 என்னமோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏங்க அவங்க பர்டிகுலர் வச்சுருக்காங்க 3000 4000 வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து 1080 தான் வச்சுருக்கீங்க. ஓ இப்போ ஃபாலோவர்ஸ்க்காக வேலை பார்க்குற வேண்டியது. இப்போ நீங்கள் எனக்கு லைக் போடலையா, எனக்கு கமெண்ட் பண்ணல, எனக்கு கட் பண்ணி டேக், எனக்கு ஒன்றுமே தெரியாது சீரியஸாக, டேக் பண்ணுங்கம்மாங்க. பண்ணிடுறேங்க அம்மா. அது எனக்கு உள்ளே போவேன், அப்புறம் செக் பண்ணுவேன், டேக் அங்கே போனால் அவருக்கு பண்ண தெரியாமல் அதை கற்றுக்கிறதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அதுக்குள்ளே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சிங்கன்னா எந்திரிச்சோன்னா உங்களோட பர்சனல் ஒர்க் இருக்குது, ப்ரெஷ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ சாப்பிட்றதுலேருந்து அது இந்த டைம் வச்சுக்கோங்க. மதியம் தான் நீங்கள் கமிட்மெண்ட் இருக்குது, ஈவினிங் ஒரு கமிட்மெண்ட், நைட்டு இந்த இதுக்குள்ளே அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது மொபைல் தான் இருக்குது. இதுக்காக நேரம் மட்டும் தான் அதிகமாக செலவு பண்ணுறது. ஏன்னா இனி வரும் பெண் குழந்தைகளோ அவங்களுக்கு இப்போ அவங்களோட சேஃப்டி தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த சோஷியல் மீடியாவோட இது எனக்குலாம் ஒரு 3-4 நாள் தூக்கமே இடையில போயிடுது. ஃபோனவே ஒரு 2 தடவை உடச்சிட்டு இது என்ன பண்ணலாம், இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதை வந்து ஒன்று பேசிக் ஃபோன்லேயே மறுபடியும் போயிடலாமா, இல்லை இப்போ என் மொபைல் இருக்குது, குரூப் 25,000 குரூப் இருக்குது, எல்லா குரூப்லையும் சேர்த்து விட்றாங்க. இதுலேருந்து வெளியே வர முடியல. பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குரூப் இருக்குது, மொத்தம் வாக்கிங் குரூப்பு, மளிகை கடை குரூப்பு, மாவு வாங்குற குரூப் ஒன்று இருக்குது, இந்த தோசை மாவு மொத்தமாக வாங்குறதுலாம். இது மாதிரி 25 குரூப். காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாம் குட் மார்னிங், நைட்டு தூங்க குட் நைட். நீங்கள் சொல்லலாம் நம்ம தூங்க மாட்டோமா, எந்திரிக்க மாட்டோமா. இதுக்குள்ளே பெரிய இதுக்கு இல்லாமல் ஃபேமிலி குரூப்பு, ஸ்கூல் குரூப், ஸ்கூலில் ஹாஸ்டல் குரூப்பு, காலேஜ் குரூப், காலேஜில் ஹாஸ்டல் குரூப்பு, இதில் ஃப்ரெண்ட்ஸு ஒரு டீம் பேக் பெஞ்ச் குரூப், எத்தனை குரூப் நீங்கள் எவ்வளோ இதுக்குள்ளே பண்ணுவீங்க. ஒரு நம்பர் தான். இப்போ நான் வந்து 2004 வந்தேன். 2004 வந்து நான் 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்தில் ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன், எனக்கு பர்சனல் நம்பரும் கிடையாது. இதில் வந்து நம்ம நம்பரை வந்து யாருக்கு கொடுக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். பட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்புகிற, இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜ் நீங்கள் அவேர்னஸ்ன்னு சொல்லி போட்டால் அதே மெசேஜ் 2 லட்சம் பேர் ஒரே இடத்துல அதே நம்பர்லேருந்து தான் வருது, அதே குரூப்பில் தான் வருது. நான் இது வந்து ரொம்ப இதாகிடுது, டிப்ரெஷன் ஆகி ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் ஆகிடுது. இந்த அதை கேட்டுக்குங்க உங்களேன், இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்காக சொல்ல. இந்த ஃபோனை ஐஃபோன் வாங்கிட்டேன், இந்த ஐஃபோனை வேறு யூஸ் பண்ண முடியாமல் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே இதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கடைசி எனக்கு அனுப்பிச்சி விட்டது இங்கே வருங்களேன். இதில் வந்து நான் இங்கே வரதுக்குள்ளே அப்பா இல்லை இது ஒரு பேஜ். இந்த புத்தகம் படிக்கும்போது 2வது பேஜ் 3வது பேஜ் இப்போ முடிச்சுங்களா. இப்போ இதில் போனால் அது என்ன இதுனா ஆர்ச்சிவ்னு ஒன்று வச்சுருக்குது. இது என்னால் சமாளிக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துருப்போம் சாவியை. அதில் போனால் அதில் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லவா முடியும். இதில் வந்து ஜிபே ஒன்று இருக்குது, இந்த பேடிஎம். அங்கே நம்ம மேனேஜர்கிட்ட சம்பளம் வாங்குறதே பெரிய போராட்டம். அங்கே போய் இந்த ஜிபே பேடிஎம்மு இதில் வந்து மச்சான் பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறேன்டா, வெளியே பெட்ரோல் பங்க் வாசலில் நிற்கிறேன், 30 ரூபா போட்டுருவாங்க, 300 ரூபா கூட போகிற அசிங்கப்பட்ட. இல்லை அதான் இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் பண்ணது திரும்பி நமக்கு வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. அதான் நம்ம ஆரம்பத்தில் சினிமா ட்ரை பண்ணும்போது 100-200 வாங்கியிருக்கோம்ல, வளரும்போது நம்மளை வச்சு செய்கிறோமா, சரி அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சம்பளம் வாங்குறோன்னு வைங்களேன், வாங்கும்போதே முடிவு பண்ணிட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று ஜெயிச்சா மேலே போயிடும், ஜெயிச்சா பீக்கில் போயிடும். லீடு வந்துட்டிங்கன்னா அது அடுத்தடுத்துன்னு இப்போ மணிகண்டை மாதிரி வந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ரேஞ்சு போயிடணும். மறுபடியும் இந்த ஸ்பேஸ் வந்துச்சுன்னா சமாளிக்க முடியும். ஏன்னா வெளியில் போகும்போது உங்களுக்கு ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம், அங்கே சம்பளத்துக்கு போராடி இருக்கலாம், அங்கே தங்குற வசதி இல்லாமல் என்னமோ ஒரு சூழல் சினிமா இருக்கும். ஆனால் நீங்கள் நடிகர் அப்படிமா அதில் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே. நான் நினச்சி வச்சுருந்தேன் குடும்பஸ்தனா அதை ஃபுல்லாக சொல்கிறது நம்ம தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பேச்சுலராக சுதந்திரம் இருந்த ஒரு குடும்பத்துக்கு வரும்போது ஸ்ட்ரகிள் இருக்குது பாருங்களேன், அதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. சயின்டிஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு இதை கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், குடும்ப வாழ்க்கை கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தேவைகள், அவ்வளோ விஷயங்கள். நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன், வாடகை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கேஸு, தண்ணி, பேப்பரு, கேபிள், ரீசார்ஜு, பேஸ்ட்டு, சோப்பு, பேஸ்ட்டு, வெளியில் ஒரு செப்பல்ஸ், அவங்க பர்சனல் திங்ஸு, பக்கத்தில் பர்த்டே, ஏதாவது ஊர் விசேஷம், பொங்கல் லீவ், ஹாலிடேஸ், இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் போயிட்டு வந்து இந்த சம்பளத்துக்குள்ளே வாழணும் எப்படி வாழன்றது அவ்வளோ உள்ளே போனீங்கன்னா கடல் மாதிரி. இல்லை இந்த ஜிபே பேடிஎம் வந்து வரும்போது அதில் தான் நம்ம ஒரு இடத்துல வாங்கியிருப்போம், திரும்பி நம்ம வந்து அதை அதுவுமே இயங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக ரீச் ஆகும்போது தான் நம்ம அதான் சொல்லுவேன், ஒரு 10,000 கையில் இருந்ததுன்னா
1000 இதுக்கு வச்சிரு, 1000 அதுக்கு வச்சு, 500 அதுக்கு வச்சு, 300 அதுக்கு வச்சிரு. இப்போ நமக்கு கம்பெனிக்கு ஒன்றும் இல்லையா? சரி, அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி, அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அது எல்லாமே ஹிட்டை பொறுத்தாங்க. சினிமாவில் ஒன்று தான் ஹிட்டு. ஒரு நல்ல படம் ஹிட்டுன்னா ஒரு 10 படம் வரும். அது ஈஸியாக இந்த நம்பிக்கைலாம் நம்ம சென்னையில் ஓடிட்டு இருக்குது. ஒரே ஒரு ஹிட்டு போதுங்க. ஒரு படம் ஹிட்டுன்னா அந்த ஹிட்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அது ஹிட்டுக்காக போராடுறோம். அது மறுபடியும் ஒரு நல்ல படமாக ஒரு ஹிட்டாக வரணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்தில் பார்த்தோம்னா நிறைய முக்கியமான படங்களில் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. கேப்டன் மில்லரில் ஆரம்பிச்சு அப்புறம் ரெபலில் பண்ணியிருந்தீங்க. மெய்யழகனில் ஒரு சூப்பரான கேரக்டர், இப்போ பாட்டில் ராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல படங்கள் நல்ல கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு அழகான படங்கள் உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குல்ல. திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த 2 வருஷம் உங்களுக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணி முடித்தோன்னே வந்துட்டு சரியான டீமில் வேலை பார்க்கணும், இல்லைனா பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு அப்படின்றதுக்காக நிறையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஏதாவது வந்தது லீடு பண்ணிட்டனால அடுத்து நம்ம கேரக்டராக கூப்பிடும்போது அவங்க இல்லைன்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து நல்ல டைரக்டர்கிட்ட நானே போய் வாய்ப்பு கேட்டு ஏதாவது ரோல் இருந்தால் கொடுங்கன்றது நிறையா வந்து மிஸ் பண்ணது நிறையா இருந்தது. பட் எனக்கு டீம் டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லாமே சரியாக இருந்தால் அதில் நான் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு லீடாக நிறையா பண்ணலாம். பட் அது நம்ம நடித்து முடித்து அது ரிலீஸ் ஆகாமல் வச்சுருந்து எங்கேயோ ஒரு போஸ்ட்டில் ஒரு வாரமாக போட்டுருவாங்க, இல்லை அது கவனிக்கப்படாமல் இருக்கும். இல்லைன்னா அதனாலே நம்மளோட இது கேரியர் மிஸ்யூஸ் ஆயிருன்றதுக்காக தேடி போய் பண்ணதான் இந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அதோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின ஒரு வீடியோ இப்போ நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ இன்னசென்ட்டாக அவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக சூப்பராக பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ சொல்லியிருந்தீங்க இது இந்த இடத்துக்கு வரதுக்கு 12 வருஷ பயணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு 6-7 வருஷ பயணம் இருக்குல்ல, இது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒன்று, இந்த சினிமாவை நேசித்து இந்த சினிமாவுக்காக படம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன, நம்ம சர்வைவலாக இங்கே சர்வைவல் பண்ணுறது. இப்போ நீங்கள் மந்த்லி கமிட்மெண்ட்டுக்காக நிறையா விஷயங்கள் ஓட வேண்டியதாக இருக்குது. சரி, நிறையா வேணாம் அப்படின்னு சிலதை வேணான்னு சொல்லிடுறோம், சிலதை வந்து தவிர்த்துடக்கூடாது, சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண வேண்டியது. இன்னும் நமக்கு மனசுக்கு பிடிச்சி அது சரியாக இருக்கிறத சிலதை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம். அது சில படங்கள் நல்லா வருது, சிலது நம்ம தவிர்க்க முடியாமல் இதாகிடுது. ஓகே, இப்போ சில படங்கள் வேணான்னு சொல்லிடுறோம்னு சொல்கிறீங்களா? என்ன காரணத்துக்காக வேணான்னு சொல்கிறோம்? நம்ம அது கதைக்காக இல்லை, அது பணம் தந்துடுவாங்க. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் கேட்குறோம், அவங்க உடனே தந்துடுவாங்க. அந்த லோ பட்ஜெட் ரொம்ப கம்மியாகும். பட் அவங்களுக்கு சினிமாவோட நாலேஜோ இல்லை சினிமா சம்மந்தமானதோ அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு போது வருத்தமாக இருக்குது. எனக்குன்னா சரி, எனக்கு என்ன காசு வந்தால் நான் வாங்கிட்டு பண்ணிடலாம். பட் அந்த காசை வச்சு நான் சர்வைவல் பண்ணலாம், ஒரு நல்ல கார் வாங்கிக்கலாம், ஒரு சென்னையில் ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கிடலாம். நான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் நான் வந்ததுன்னா ஒரு 30 லட்ச ரூபா சம்பாரிச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அட்வான்ஸு அவ்வளோ இது வந்தது. அந்த ஒரு 1 வீக்கில் மேற்கு தொடர்ச்சி 1 வீக் ஆகி நல்ல பீக்கில் வந்தது. ஆனந்த விகடனில் 100க்கு 60 மார்க் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் அன்றைக்கி பத்திரிகையிலேருந்து மீடியாவிலேருந்து பயங்கரமாக அந்த படத்தோட ரிவ்யூ நல்லா இருந்தது. அதனால் நிறையா கூப்பிட்டு கமிட் பண்ணாங்க. அதில் வந்து எனக்கு நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். சரி, ஒரு பெரிய விஜய் சேதுபதி மாதிரி அவர் ஒரு நம்மளை மாதிரி அவர் அடிமட்டத்திலேருந்து வந்தவர், அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் நம்ம லீட் பண்ணுறோம். லெனின் பாரதியும் அதே மாதிரி அவரும் ஆரம்பத்துலேருந்து வந்தவர், இளையராஜா எம்ஜி. ஸோ இந்த பேரை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நிறையா தான் வேணான்னு சொல்லிட்டேன். பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை என்னன்னு தெரில, நான் அதை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பண்ணால் நல்லதாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணதான். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா நம்ம ஏதோ ஏதோ பண்ணிட்டு இல்லாமல் நம்ம அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச பேரை காப்பாற்றிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நமக்குன்னு ஒரு ஜேர்னியை கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த வேலை நிச்சயமாக நல்ல முடிவு தான். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் யோசிச்சுருக்கீங்களா சில படங்கள் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, நம்ம எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான். அப்படி தான் இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லைன்னா காராக இருக்கும், ஒரு நகையாக இருக்கும். ஆனால் படம்ன்றது நீங்கள் எப்பொழுதுமே அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறது இது இல்லை, அது வரும்போது பண்ணிக்கலாம். இப்போ மெய்யழகன் பற்றி சொல்லுங்கள். போன வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு, நிறைய பேர் கொண்டாடின ஒரு படமாகவே அமைஞ்சிச்சு. அதில் உங்கள் போர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சைக்கிள் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஃபேமிலியை எவ்வளோ சந்தோஷமாக மாற்றுது அப்படிங்கிறத ரொம்பவே பார்த்து ரசித்தோம். அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு பிரேம் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். படமாக 96 அந்த இப்போ ஹிட் படம் கொடுத்தாரு அப்படின்றதுனால அவர் ஹியூமன் பீயிங்காக அவரோட கேரக்டராகவே எனக்கு ரொம்ப மென்மையான மனிதர் அவர். அவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்றது. பட் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன், சார் எனக்கு மாதிரி கொடுங்கன்னா அவர் இது மாதிரி சின்ன ரோலாக இருக்குது, உங்களுக்கு பண்ண விருப்பமானது. சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்டா கூட நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம நிறையா விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கோ இல்லை அவரை ஸ்பாட்டில் நின்று நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட.
அவர்கிட்ட வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் வேலை பார்க்கணும் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி போன வருஷம் கேப்டன் மில்லர் அதுலேயுமே ஒரு கீ கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பீரியட் படம் முடியாமல் வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லுக்காக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்கும்போது ஃபோட்டோ கூட இருக்குது, நம்ம காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போய் அவரை பார்க்கும்போது ஒரு லுக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் முடி வளர்க்கணும், கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி வாங்கினாரு. அதுக்காக கொஞ்சம் சின்ன ஒர்க்கு தான், பெரிய இது இல்லை. ஓகே, தயாராகி போனோம். பட் அங்கே ஃபைட் சீக்வன்ஸு நிறையா மேலேருந்து குதிக்கிறது போடுறது நிறையா விஷயங்கள் இருக்குது. தெரியும் அந்த கோயிலுக்குள்ளே நிறையா சீக்வன்ஸ் இருக்குவாங்க. ரொம்ப ஆக்சுவலாக இன்னொன்று பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது சிவராஜ்குமார் அவர் தனுஷ் அவங்களோட காம்பினேஷன்லாம் இருக்கும். அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷம், அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சினிமா ஜேர்னியில் இருக்க ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதா? ஃபேமிலி வந்து முன்னால் ஊரில் இருந்தாங்க, நம்ம சுதந்திரமாக நம்ம இருந்தோம். இப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒன்று நீங்கள் வந்து 2 விஷயம். சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து நம்ம இந்த நார்மலாக வேலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி மனநிலை வந்துடும். சில நேரத்தில் வீட்டில் சொல்லுவேன், என்ன நம்ம சினிமாவுக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை சொல்லுவாங்க வீட்டில் போய் வரும்போது மாவு வாங்கிட்டு வந்துருங்க, அப்புறம் வரும்போது தக்காளி வெங்காயம், ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லு. அப்போ வாங்கிட்டு கிளம்பும்போது புதினா கொத்தமல்லி வாங்கிட்டீங்களாம்மாங்க. அது ஒரு கட்டத்துக்கு இல்லைனா நம்ம வீட்டுக்கு தான் வாங்குகிறோம். அது என்னன்னா நம்ம உண்மையாகவே சினிமா தான் வந்திருக்கோமா, இல்லை வேலை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வீட்டு சம்மந்தமான வேலையை நமக்கு சப்போஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க வர முடியலன்னா நீ போய் ஸ்கூலில் விட்டு வந்துரு, நீ போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துரு. நம்ம உட்காந்து ஒரு புத்தகம் ஒரு 3500 ஒரு புக்ஸ் வாங்கி வச்சு டிஸ்கவரி புக் பேலஸில் ஃபுல்லாக படிச்சிடலாம், நிறையா புத்தகம். அதை வாங்கி வச்சிலேருந்து அப்படி இருக்கு தொடக்கூட முடியல. அதை எடுக்க மறுபடியும் வைக்க. ஓகே சரி, இந்த மாதம் படிச்சிடலாம், அடுத்த மாதம் படிச்சிடலாம். ஏன்னா ஃபேமிலி இப்போ நீங்கள் டெடிக்கேஷனாக ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம நிறையா மெயின்டைன் பண்ணுவோம். சொல்லுவாங்க எக்கு அந்த இது மாதுளம் அப்படி ஃப்ரூட்ஸ்னு, அதை நீங்கள் ஃபேமிலியாக வீட்டுக்குள்ளே வச்சு தனியாக உட்காந்து சாப்பிட முடியாது. குழந்தை இருக்கும்போது நம்ம அது பாதாம் அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறத வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஃபாலோ பண்ணவே முடியாது. ஷூட்டிங் போனீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான். வீட்டுக்கு போட்டால் நம்ம அந்த ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா நான் 4 பேருக்கு சமைக்கணும் போது நமக்கு மட்டும் தனியாக சமைச்சு நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நமக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கனால அதை கேர் பண்ணுறதில்ல. நிச்சயமாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து உங்கள் சினிமா கரியர் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எப்படி பார்த்துக்கிறீங்க? அது அப்படியே விழுந்து பறந்து தான் அது அஃபெக்ட் பண்ண சினிமா கேரியரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் இவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் அதே இதே அப்படியே நியூட்ரலாக தான் போகுது. ஓகே, ஏன்னா அனுப்பி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மழை வந்துருச்சு, இந்த சாக்கை வச்சு ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். அப்புறம் அனுப்பிச்சு யோசிச்சு பார்த்து சரி அனுப்பிச்சி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் கடையெல்லாம் பொங்கலுக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டானா மறுபடியும் இப்படி பல விஷயங்கள் வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க நான் தானே அவங்கள வச்சுருவேன், இதே போயிட்டு. ஓகே, இப்போ தொடர்ந்து உங்ககிட்ட வந்து கதைகள் கேரக்டர் சொல்லுவாங்க, இந்த ஒரு கேரக்டர் பண்ணுங்கள், இந்த படத்தில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் ஏன் நம்மள்ட்ட கொண்டு வராங்க, இதை நம்ம பண்ணால் வேணாமே அப்படிங்கிற மாதிரினா என்ன மாதிரி கேரக்டர்ஸ் சொல்லுவீங்க? இல்லை போலீஸ் ரோல் சொல்லுவாங்க. இல்லை சார் அதுக்கு பயங்கர சும்மா போலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனோபலா சார் அவர் பண்ணுற மாதிரி இதை இறந்துட்டார். நம்ம அதுக்கு சொல்ல அவர் காஸ்டியூம் போட்டால் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு நம்ம தெரியும், நமக்கு அது என்ன ஃபிட் ஆகணும், அதுக்கு தயாராகணும். அதுக்குன்னா ஒரு காலம் தேவைப்படுது. ஒரு ஃபிசிக்கலாக ஒரு 3 மாதம் 4 மாதம் அதுக்காக நம்ம மெனக்கடல் பண்ணி அப்புறம் அந்த காஸ்டியூம் போட்டால் அந்த காஸ்டியூமுக்கு ஒரு மரியாதை இருக்குது நம்ம நடிக்கிறது. அதான் இப்போ நாளைக்கு ஏதாவது எடுத்து பார்த்துட்டு அது நம்ம ஏதாவது மீம்ஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது. அது மாதிரி நிறையா இதை மிஸ் பண்ணுறதுக்கு அதுமாரி இந்த இப்போ ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டீங்கன்னா அதேமாரி கேரக்டர் நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒன்று நடக்கும். இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மாதிரியான விக்டிம் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அதே மாதிரி விஷயம் நடக்கிறதும் இருக்கும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? அதான் மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பழைய வேஷ்டி, பழைய சட்டை, வயதான அப்பா, மாமனார் படுத்த படுக்கையாக இருக்கார், அத்தைக்கு வந்து பக்கவாதம், தங்கச்சி வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு, நீங்கள் ஒரு ஆள் தான் குடும்பத்தை காப்பாற்றுறீங்கம்மா, இல்லை பிரதர் சாரி பிரதர், நான் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நான் எல்லோரையும் கொண்டு நானும் சித்துறேன் பிரதர். இல்லை அது எல்லார் வாழ்க்கையிலும் ஸ்ட்ரகிள் இருக்குது, எல்லாம் கஷ்டப்படுறோம், அது இல்லாமல் இல்லை. அதை போட்டு ஆழமாக திணிச்சு அது கஷ்டம்னு சொல்கிறதில்ல. அது உண்மையாகவே கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் வீட்டில் தான் நீங்கள் ஃபுல் ஃபன் இருக்கும், ஃபுல் ஹியூமர் இருக்கும். இதை போட்டு நம்ம உட்காந்து அழுது கஷ்டப்படுத்தி அது எனக்கு அது சரி நம்ம ஒன்று ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலை, அது மாதிரியே எனக்கு வரனால அதுலேருந்து வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இல்லை வேறு எதாவது சேஞ்ச் ஒரு காமிச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி போராடி நான் வாங்கினதான் ரைட்டரில் அந்த ஒரு சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வச்சே கூப்பிடுறாங்க. சரி இது வந்து எங்கேயாவது ஒரு படம் வந்து நமக்கு ஒன்று நடந்துடும், இது எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு ஒன்று வந்துட்டு அதுலேருந்து தான் நம்ம சினிமாவுக்கு வந்தது ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆகும். அது வரை அப்படியே
இப்போ ரைட்டர் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பழைய ஸ்பீச் ஞாபகம் வச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசினது அவ்வளோ ஹியூமரஸாக இருந்துச்சு. ஸோ எதை பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி தெரியல இது பார்க்கும்போது. இவ்வளோ இயல்பான ஜாலியான ஒரு ஆண்டனி இருக்கார்ல, அவரை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க என்ன மாதிரி படங்களில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டுமே வருது. உங்களுக்குமே அது இருக்கும் தானே இந்த மாதிரி ஒரு ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு பிளாக் ஹியூமரில் இந்த ஹியூமரில் வந்து நமக்கு அது ஒரு ஃபுல் ட்ராவலாக இருக்கணும் அந்த கேரக்டர். அது நம்ம அதான் அது யார் மூலியமாக எப்போ நடக்குதுன்னு தெரில. ஓகே, ஒருவேளை அப்படி நம்ம நடந்துட்டு அதுதான் நமக்கு ஒரு நம்மள்ட்ட ஒரு வைப் இருக்குல்ல, அந்த வைப்பில் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது. டைரக்டர் சொல்கிறத பண்ணுறத விட நமக்குள்ளே இருக்கிற எழுதியோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணியோ, சரி இப்படி பண்ணுறேன் இல்லைன்னா எனக்கு இந்த ரோல் கொடுத்துருங்க, இல்லை ஒருவேளை அந்த கதையை அதை தீர்மானிக்கணும். நம்ம எல்லாமே இப்போ எப்படின்னா ஒரு எழுதுகிற கதைக்குள்ளே போய் நம்ம அந்த ரோலுக்குள்ளே அடாப்ட் ஆகிறோம். அது அந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் கிடைக்கிற வரை நம்ம ஆண்டனி கொஞ்சம் ஒழிச்சு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஜிவி பிரகாஷ் சார் கூட ரெபலில் நடிச்சிருந்தீங்க, அடுத்து கிங்ஸ்டன்லேயுமே நடிச்சிட்ருக்கீங்க, அந்த படமும் வரப்போகுது. அவர் ஒரு ஸ்டேஜில் உங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆண்டனியோட லவ் ஸ்டோரி எங்களுக்குலாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அவர் சொல்லும்போது கேட்டு அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவரே எவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அப்படி என்ன லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஷேர் பண்ணலாமா அதை பற்றி? இல்லை, அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து பேசியிருப்போம், ஏதாவது கதைகள் நடந்து போனோம். அப்போ வந்து லவ் ஸ்டோரி ஒன்று சொன்னேன். அது வந்து நம்ம அதில் சொல்லிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்கு போகணும். ஆனால் ஹியூமரானது தான், சரி வேணாம் நம்ம அதை சொல்லிட்டா ஓகே ஓகே நிறையா பேர் பாதிக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது அவரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? அவர் பயங்கர சிரிச்சு, அவர் வந்தோம்னா டெய்லி அதோட எபிசோடாக ஃபுல் கதையை உடனே சொல்கிறது இல்லை. இப்போ 20 நாள் ஷூட்டிங்னா ஃபஸ்ட் எபிசோடு சொல்லிடுவேன், இன்ட்ரோடக்ஷன் இப்படி தான் இன்ட்ரோடக்ஷன் ஓகே செம்ம இன்ட்ரோடக்ஷன் பாரு. அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி என்ன மறுபடியும் இந்த இடத்துல மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் இங்கே சந்திச்சோம், அப்புறம் வெளியில் ட்ராவல் பண்ணோம், அப்படி போய் வந்தோம். ஃபுல் ட்ராவலாக ஒரு எபிசோடாக சொல்லி முடிச்சு கடைசியாக நாளைக்கு ஷூட்டிங் பேக்கப் அப்படின்னு கிளைமேட் சொல்லுங்கன்னாரு. இல்லை சார் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன். அதனால் கிளைமேக்ஸ் அவர்கிட்ட சொல்ல நான். ஓகே, கிளைமேக்ஸ் வந்து ஏன்னா சொல்லிட்டேன், அப்புறம் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ண முடியாது. அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிற வரைக்கும் அடுத்த படத்தோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவர் கூட, அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் கூட ஒர்க் பண்ண சூப்பர். அவர் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து இப்படி யதார்த்தமான ஆள்லாம் இருக்காங்க, பட் இவ்வளோ தான் நம்ம அதாவது சொல்லுவாங்க இந்த வெகுளித்தனமாக ஒரு கள்ளங்கபலம் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய அந்த எந்த இதுவுமே இல்லாமல் அவர் பழகுற விதம் அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர்கிட்ட வேலை பார்க்குறது. கிங்ஸ்டன் படம் எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? கிங்ஸ்டன் ஜிவி சாருக்கு வந்து ஒரு சரியான படமாக இருக்கும். அவரோட ப்ரொடக்ஷனு அவர் லீட் பண்ணி மியூசிக் பண்ணுறாரு. ஏன்னா ஷீ ஹாரர் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ஃபஸ்ட் ஷீ ஹாரர் தான். அவர் நிறையா நீங்கள் இப்போ ஜிவி சாருக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி அவர் நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்போம், மியூசிக் மட்டும் பண்ண இப்போ மியூசிக் இருக்குன்னு. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் அந்த இது இருக்காது. ஆமாம், ஏன்னா அவ்வளோ டைரக்டர் கமல் பிரகாஷ் ஃபஸ்ட் படம் அவருக்கு. இதுக்கு மேலே ஒரு 3 பண்ணியிருக்கார் ஒரு படம் ஜிவி சாரை வச்சு, இது 2வது படம். ஓகே, ஜிவி சாரை வந்து தெரியும், அவர் ஜிவி சார் ஆல்ரெடி இதுக்கு மேலே என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இது அதில் எதுவுமே இதில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சார் இது எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு வாங்கிடுறாரு. ஓகே, நல்லாயிருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சினிமாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய சினிமா பீப்புள் கிட்ட பேசுகிற பழகிற வாய்ப்புகள் இருக்கும். அதில் யாராவது ஒரு பர்டிகுலராக ஒரு சிலர் சொல்ல முடியுமா எனக்கு அவங்க சொன்ன ஒரு அட்வைஸ், இல்லை அவங்க எனக்கு கொடுத்த கைடன்ஸ், அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி? விஜய் சார் அடிக்கடி சொல்லுவார், இப்போ யாராவது நம்ம ஏதாவது நம்ம இப்போ நான் ஏன் இந்த ப்ரொஃபஷனில் எவ்வளோ தூரம் வர முடியல, மீட் பண்ணும்போதுலாம் அதை வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும் அவர் சொல்லிட்டார். எனக்கு என்னென்னா அப்போ நம்ம போய் நம்ம சரியாக இருக்கிறோமா இல்லையா, இல்லை வாய்ப்புகள் வர்றதா எதுன்னு எனக்கு நான் தெரிஞ்சால் நம்ம இப்போ போய் இவரை பாருங்கள், இல்லை இதை பண்ணுங்கள், 4 மணிக்கு எந்திரிங்க, இல்லை இப்படி பண்ணுங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எதுன்றது நம்ம. பட் அதை ஆனால் என்னால் அதை நீ சர்ச் பண்ணு, அது இங்கே தான் இருக்கும்ன்றது தான் இருக்கும். பட் அது எப்படி எதனால யார் மூலியமாக நடக்குன்றது நீ தான் முயற்சி பண்ணுறது. இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் இருக்குல்ல, நீங்கள் படங்களுக்கு மக்கள்கிட்ட என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஸ்டார்ஸோட படங்கள், அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதுலேயுமே ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் சின்ன படங்களே ரொம்ப செலக்டிவான படங்கள் திடீர்னு பயங்கரமாக ஓடுது. பட் எல்லா படங்களுக்கும் அந்த அட்டென்ஷன் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. எந்த படம் எப்போ ஓடுங்கிறத பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா மக்கள் எல்லாம் ஆர்வமாக போய் கொண்டாடுறாங்க, இல்லைனா அப்படி ஒரு படம் வந்து தெரியலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க, அது எவ்வளோ சேலஞ்சிங்காக
டிஃப்ரென்ஸிங்காக இருக்குது? இல்லை இப்போ இதுக்கு முன்னால் வந்து சினிமா முன்னால் இருந்தது வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் சினிமாவில் இருந்தது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு மொபைலில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளத்தில் நிறைய ஆப், எந்தெந்த ஆப்பில் என்னென்ன எனக்கு தெரியல. இப்போ வரும்போது நீங்கள் சொல்லி தான் எனக்கு ரெட் டாக்ஸி ஆப்பே டவுன்லோட் பண்ண வரும்போது தான். நீங்கள் அதான் உள்ளே போனால் அது கடல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இதை தாண்டி நீங்கள் 2.5 மணி நேரம் ஸ்க்ரீனுக்கு வர்றதுன்னா டிக்கெட்டு விலையிலேருந்து அதுக்கப்புறம் எல்லா சூழலும் இங்கே இருக்குது. அவங்க பார்க்கிங்லேருந்து ஒரு ஃபேமிலியோடு வர்றதுன்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 2000 ருபீஸ் இல்லாமல் தேட்டருக்கு அவங்க வர்றது. அதுதான் என்னென்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியா இருந்தாலும் அதை பார்த்துருவாங்க. இப்போ பார்க்காம கிடையாது, தேட்டருக்கு வர மாட்டுறாங்க. பட் ஆனால் படம் அவங்களுக்கு பிடிச்சதை நோட் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகே, இப்போ எத்தனை தேதி தான் ஊருக்கு போகிறோம், முன்னாலே புக் பண்ணி வைக்கிற மாதிரி இதை புக் பண்ணி வச்சுறாங்க பேசப்படுற படங்களை. அடுத்து கரெக்டாக ஓடிடியில் வந்தோன்னா அன்றைக்கி சண்டேவோ ஏதோ ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் ஏதோ நல்ல மட்டன் சிக்கன் எடுத்து சமைச்சு ஃபேமிலியில் உட்காந்துட்டு நல்லா ஃபன் ஜாலியாக பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அதே இது தேட்டரில் பார்த்தாங்கன்னா நிறையா சின்ன பட்ஜெட் படங்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், நீங்கள் எல்லா ஆப்பும் கொடுக்கும். அமேசான்லேருந்து நீங்கள் சோனி இதிலேருந்து எல்லா ஆப்புமே உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக மந்த்லி ஒரு பண்ணிட்டா போதும் ரீசார்ஜ். அது எல்லா படமும் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லா படமும் வீட்டிலே பார்த்துட்றாங்க. இதை தாண்டி தேட்டருக்கு வரக்கூடாது. இல்லை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சில படங்கள் இருக்கும். அது வந்து அது பெரிய ஹீரோ படங்களுக்கு வந்து அது அந்த வைப்ஸ்க்காக வருவாங்க. அது வந்து அது சின்ன படங்கள் வந்து அவங்க வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க எல்லாரும். அந்த ஓடிடி அந்த டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா, அதே மாதிரி மீடியாவோட க்ரோத்துமே இன்றைக்கி பெருசாகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட சேனல்ஸ், முன்னெல்லாம் டிவி சேனல்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ யூடியூப், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே தனித்தனி பேஜஸில் வந்து அது வந்து ஒரு வகையில் சினிமாவுக்கு ப்ரொமோஷனாகவும் இருக்குது, ஒரு வகையில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியுமே விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். எதுனாலுமே ட்ரோல் பண்ணுறது, போட்டு அடிக்கிறது, கலாய்க்கிறது, திடீர்னு காலி பண்ணிடுறதுன்ற மாதிரி விஷயங்களும் இருக்குல்ல. பெரிய சப்போர்ட் தான், பட் இன்னொரு பக்கம் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆனால் இப்போ நடிகர்கள் எல்லா இடத்துலையும் இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து வெப் சீரிஸ் நிறையா வருது, இங்கிட்டு படமும் நிறையா போயிட்டுருக்குது. பட் நடிகர்களாக தங்களோட முகத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேட்டரில் வந்து பார்க்குறது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். பட் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒரு மந்த்லியாக ஒரு சர்வைவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட், அவங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இல்லைன்னா இங்கே தேட்டரை அதை எப்படி ப்ராப்பராக அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன வழியோ தேட்டருக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வரதான் போகிறாங்க. வரக்கூடாதுன்னு இல்லை, அவங்க நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு பைக் பார்க்கிங்க ஒரு 50 ருபீஸ் 40 ருபீஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்கள உள்ளே வந்தால் வாட்டர் பாட்டிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து நம்ம விரும்புகிற ஸ்நாக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அவங்க வச்சுருக்க ஸ்நாக்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸே வந்து ஒரு 700-800 வந்துடும். நீங்கள் இதனால தான் அவங்க தேட்டருக்கு வர்றதோடய மற்றபடி வரக்கூடாதுன்னு இல்லை. சின்ன எளிய மனிதர்களை திரைக்கு வர சூழல் உருவாயிடுச்சுன்னா அது மறுபடியும் தேட்டர் இதாக. ஓகே, நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. ஸோ ஆண்டனி கிட்டேருந்து நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு? இல்லை, இப்போ அதான் கிங்ஸ்டன் வரும். கிங்ஸ்டனில் மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். சரி, அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்த இன்டர்வியூவில் நேரில் வந்து உங்களை சந்தித்து சொல்லுவேன். வருகிற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சைன் பண்ணி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லலாம். இது சொல்லிட்டு அப்புறம் இன்டர்வியூவில் சொல்லிட்டேன்னு சொல்லி மறுபடியும் தூக்கிடக்கூடாது. நிச்சயமாக உங்கள் நேரத்துக்கு நன்றி. நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே விசில் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.